विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदून हृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्. தேவி பாகவதம் 11வது ஸ்கந்தம் 6வது அத்தியாயம் ருத்ராட்ச மகாத்மியத்தை பார்த்துட்டு இருப்போம். ருத்ராட்சத்தை பத்தி சில விஷயங்களை சொல்லிட்டு ருத்ராட்சிய புனர்விதி, அதாவது மேலும் சொல்ல வேண்டிய சில விதிகள் அதுகளை பத்தி சொல்றேன் அப்படின்னு சொல்றார். ஈஸ்வர உவாச்ச, ஈஸ்வரனுக்கும் சண்முகருக்கும் என்ன சம்பாதம் நடந்ததோ அந்த சம்பாதத்தை நாரதருக்கு ஸ்ரீ நாராயணர் உபதேசம் பண்ற மாதிரி வர கதை. மகாசேன துஷகிரந்தி புத்ரா ஜீவாதயா ருத்ராட்சசித்து நைகோபி கலாமர்கதி ஷோடசீம். பலவிதமான ருத்ராட்சங்கள் இருக்கு. ருத்ராட்சங்கள்னாக்கா ரோசரி பீட்ஸ் சொல்றதுக்குள்ள ஜபமாலைகள். ஜபமாலைகள்ங்கிறது ருத்ராட்சம் மட்டும் இல்லை, ருத்ராட்சம் ஒரு ஜபமாலை. அந்த மாதிரி தாமரமணி மாலை, துளசி மணி மாலைன்னு ஒண்ணு இருக்கு. அப்புறம் குஷாகிரந்தி, அதாவது தங்கத்திலேயோ இதுலயோ முடிச்சு போட்டு தர்ப்ப முடிச்சு போட்ட மாதிரி இந்த பவித்திர முடிச்செல்லாம் பாக்குறமே அந்த மாதிரி போட்டு முடிச்சு போட்டு வச்சுட்டு இருக்கிறது. தர்பையிலேயே கூட முடிச்சு போட்டு வச்சுட்டு இருக்கலாம். இதெல்லாம் கோவில்ல நாடி சிந்தானம் பண்ணும்போது பண்றா பாருங்க இந்த மாதிரி. அதை தவிர புத்ரா ஜீவான்னு, புத்திரன் ஜீவா புத்ரா ஜீவா அப்படின்னு சொல்லுவா. அது ஒரு நட்டு. அது அந்த நட்டு என்ன சொல்லியிருக்கான்னாக்க, அந்த நட்டு ரொம்ப பிரசித்தமா இருக்கிற நட்டு தான். என்ன மாதிரி நட்டுன்னு இப்ப சட்டுன்னு தெரியல, யாரை கேட்டாலும் அது அதுக்கு பேர் புத்ரா ஜீவான்னே இருக்கு. ஆனா அது பாட்டனில இதெல்லாம் வருது. அது ரோக்சிபிஐ அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு பேர் வச்சிருக்கா அதுக்கு மாடனா. அதான் புத்ரா ஜீவா ரோக்சிபிஐ அப்படின்ட்டு. அது குழந்தை அந்த கர்ப்பத்தை இது பண்றதுக்கு, ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு அந்த நட்டு ரொம்ப உபயோகப்படுமா. கர்ப்பத்தை ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு உபயோகப்படுறது. குழந்தைகளுக்கு இந்த இதெல்லாம் சொல்ல பாருங்க, சின்ன வயசுல அதுக்கு பாலாரிஷ்டம், அதுக்கப்புறம் வேற ஏதாவது தோஷங்கள், அந்த மாதிரி தோஷங்கள்லாம் தாக்காம இருக்கிறதுக்காக அதுல ஒரு ஜபமாலை மாதிரி பண்ணி அந்த குழந்தை கழுத்துல மாலை மாதிரி போட்டு விடுறது. குழந்தை இடுப்புல இதெல்லாம் கட்டுறா இல்லையா, அரைக்கயிறுல நாய்க்காசு, ஐம்படுத்தாளி இதெல்லாம் கட்டுறா பாருங்க. அந்த மாதிரி இது இந்த காய இது பண்ணுவா, ஜபமாலை மாதிரி போடுவா. ஜபம் பண்றதுக்கும் உபயோகப்படுத்துறதா இருந்துதான் இது. ஆனா இப்ப இதனுடைய சேல்ஸ் கவர்மெண்ட் கொஞ்சம் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுதுன்னு அப்படின்னு. ஏன்னா நிறைய இதை பத்தி வதந்திகள் எக்கச்சக்கமா வர ஆரம்பிக்கவே இது கண்ணா பின்னான்னு போகக்கூடாது அப்படின்ட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்கன்னு கேள்வி. ஆயுர்வேதத்துல இது உபயோகப்படக்கூடிய ஒரு மருந்து. சோ அதனால அதுல ஜபமாலை பண்ணி அதை உபயோகப்படுத்துறா. அதனால அந்த அளவுக்கு அது உபயோகமா இருந்திருக்கக்கூடிய ஒரு ஜபமாலை தான். உஷாகிரந்தி புத்திர ஜீவாதயா பரே, பரேன்னா பாக்கி இந்த வேற ஜபமாலைகள். பரேன்னா ருத்ராட்சத்தை காட்டிலும் வேறா இருக்கக்கூடிய ஜபமாலைகள். ருத்ராட்சிய நைகோபி கலாம் அர்ஹதி ஷோடசீம். ஷோடசீம் கலாம் 16ல ஒரு பங்கு. அதாவது ருத்ராட்சத்தை வச்சுட்டு ஜபம் பண்ணினா என்ன ஒரு புண்ணியம் வருமோ, இந்த ஜபம் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு முக்கியமான விஷயம், கண்ணை மூடின்னு வெறும் ஜபம் பண்றது இல்லை. ஜபம் பண்ணும்போது ஜப சங்கியையும் முக்கியம். அந்த ஜப சங்கியை சொல்லும் போது அந்த கை விரல் இருக்கு பாருங்க, அந்த அங்குஷ்டத்தை வச்சுன்னு அந்த பருவா, கை விரல்ல இருக்கிற பருவாவை வச்சுட்டு இது பண்றது. அப்புறம் பூனல்ல சுத்திட்டு அதை கவுண்ட் பண்றது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ருத்ராட்சத்தினால கவுண்ட் பண்றது. இப்படின்னு அந்த ஜபத்தை எப்படி கவுண்ட் பண்றதுங்கிறதுக்கு பல மெத்தட் இருக்கு இல்லையா. அந்த மெத்தட்ல அங்குஷ்டத்தை வச்சுட்டு, அதாவது இந்த பருவாவை வச்சுட்டு கவுண்ட் பண்றதுங்கிறது ரொம்ப ஸ்லாக்கியம். ஆனா அது ரொம்ப பண்ண முடியாது, ஓரளவுக்கு பண்ணலாம். பூனல்ல சுத்தின் பண்றதுங்கிறது விசேஷம் இல்லை, அது ரொம்ப கனிஷ்டம். ஜபமாலையில பண்றது விசேஷம், ரொம்ப விசேஷம். ஜபமாலையை வச்சுட்டு பண்றதுங்கிறது ரொம்ப விசேஷம். அந்த ஜபமாலையை பண்ணும்போது ஜபமாலையை வெளியில தெரியக்கூடாது. நம்ம எப்படி கவுண்ட் பண்றோங்கிறது வெளியில தெரியக்கூடாது.
அந்த மேல் துண்டை மேல போத்தி, பிரம்மச்சரியா இருந்தா கூட மேல் துண்டை மேல போத்திக்கிட்டு அந்த மேல் துண்டுக்குள்ள கையை வச்சுட்டு, காத்தாலையா இருந்தா கண்ணுக்கு நேரா, மத்தியானமா இருந்தா மூக்குக்கு நேரா, அப்புறம் சாயங்காலமா இருந்தா மார்புக்கு நேரான்னு எந்தெந்த நேரத்துல எப்படி எப்படி வச்சுட்டு பண்ணணும் அப்படின்லாம் என்ன பண்ணிருக்காரு, அதெல்லாம் இது சொல்லியிருக்காரு சாஸ்திரங்கள்ல. ஜபத்தை எப்படி ஜபம் பண்ணணும், எந்த மாலை எப்படி வச்சுட்டு பவுன் பண்ணணும் அப்படின்ட்டு. அதான் நீங்க இந்த இஸ்கான்ல பாத்தீங்கன்னாக்க ஒரு பை மாதிரி தைச்சுட்டு அந்த பைய கைக்குள்ள விட்டுண்டு அந்த பைக்குள்ள கையை விட்டுண்டு அவ ஜபம் பண்ணிட்டே இருக்கிறத பார்த்துட்டு இருக்கலாம் இல்லையா. சோ அந்த மாதிரி ஜபத்தை நம்ம என்ன ஜபம் பண்றோம், எப்படி ஜபம் பண்றோங்கிறது வெளியில தெரியாம இருக்கணும். அதாவது அது நம்ம பண்ற ஜபம் நம்மளுக்கு மட்டும் தெரியற மாதிரி இருக்கணும். அந்த ஜபமாலைகள்ல இந்த ருத்ராட்சத்தினுடைய வச்சுட்டு பண்ணினாக்க எவ்வளவு புண்ணியமோ அந்த புண்ணியத்துல அந்த குஷாகிரந்தி புத்திராஜீவாலாம் இருக்கு பாருங்க, அந்த மாலையை வச்சுட்டு பண்ணினோம்னா ருத்ராட்சத்தினுடைய ஜபமாலையில 16ல் ஒரு பங்கு கூட அதுக்கு வராது. கலாம்னா 16, கலைகள்ங்கிறது 16, அருகசி ஷோடசியும் கலைன்னா ஒரு கலை. சந்திரனுக்கு 16 கலைகள் இருக்கு இல்லையா, அதனால கலை அப்படின்னு சொல்றது ஒரு கலையை 16ல் ஒரு பாகத்தை குறிக்கிறது. ஷோடசியும் கலாம் 16ல் ஒண்ணு கூட ஆகாது, நைப்போட்டி தான் சொல்றாரு. புருஷானாம் யதா விஷ்ணு, அந்த விசேஷத்தை எப்படின்னு சொல்றாரு. புருஷானாம் யதா விஷ்ணு, புருஷோத்தமான்னு சொல்றோம். சோ புருஷானாம் யதா விஷ்ணு, கிரகாணாம் யதா ரவிஹி, கிரகங்களுக்குள்ள சூரியன், அதான் நவகிரகங்களுக்குள்ள சூரியன் நட்சத்திரமா கிரகமா இருக்கிறது இல்ல, நவகிரகங்களுக்குள்ள எதெல்லாம் சேர்ந்திருக்கோ. இப்ப சந்திரன் உபகிரகமா இருந்தாலும் அது ஒரு பிரதான கிரகம் மாதிரி தான் கணக்கு பண்றோம் இல்லையா. ஏன்னா இந்த நவகிரகத்துல நம்மளுடைய இதுல என்ன ஆகும், நம்மளுடைய இதுக்கு பாருங்க, நம்மளுடைய உலகத்துக்கு மேல இன்ஃபுளுயன்ஸ் பண்ணக்கூடியதுல நம்ம ஜாதகத்தை விட்டுருவோம். உலகத்துக்கு மேல இன்ஃபுளுயன்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் எது அப்படின்னு எடுத்துட்டேன்னா சந்திரன் தான் முக்கியமா அந்த பயிர் பச்சைகள்லாம் வளர்றதுக்கு போதுங்கிற சக்தியையும் அதுக்கான ஸ்டெபிலிட்டியும் கொடுத்திருந்து சந்திரன். அதனால இந்த சந்திரோ கந்தர்வஹா, சந்திரமா கந்தர்வஹா, ஓஷதியோ அப்சரசஹா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரனால்தான் ஓஷதி வனஸ்பதிகள்லாம் வளர்றது அப்படிங்கிறது. அதனால சந்திரனும் ஈக்குவலண்டா அதுக்கு ரொம்ப முக்கியமா சொல்லியிருக்கு. சோ அதனால இந்த நவகிரகங்கள்னு நம்ம எதை சொல்றோமோ அந்த நவகிரகங்களை எடுத்துக்கிறோம். அதுல நட்சத்திரம், உபகிரகம், கிரகம் அப்படிங்கிறது இல்லை. நம்மளுடைய பிளானட்டை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணக்கூடியது எதுவோ டைரக்டா முக்கியமா இன்ஃபுளுயன்ஸ் பண்றது நம்மள இன்ஃபுளுயன்ஸ் பண்றது. சோ நட்சத்திரானாம் யதா ரவிஹி, நட்சத்திர கிரகங்களுக்குள்ள ரவிஹி சூரியன் எப்படி பிரதானமா இருக்கானோ, நதீனாம்து யதா கங்கா, நதிகளுக்குள்ள கங்கை எப்படி முக்கியமா இருக்கும். எல்லா நதிகளுக்குள்ளேன்னா எல்லா நதியிலையும் கங்கையை ஆவாகனம் பண்ணி ஸ்நானம் பண்ணலாம். கங்கையில வேற எந்த நதியும் ஆவாகனம் பண்றது இல்லை. சோ நதீனாம்து யதா கங்கா. அதே மாதிரி வீட்டுல என்ன பண்றோம், கங்கைக்கு போயிட்டு வந்தோம்னு வச்சுக்கோ, பிரயாகோ காசிக்கோ ஹரித்வாருக்கோ போயிட்டு வந்தோம்னாக்க அங்க இருக்கிற கங்கை ஜலத்தை ஒரு சொம்புல எடுத்து அடைச்சு அதை சீல் பண்ணி அதை கொண்டு ஆத்துல வச்சு கங்கைக்கு பூஜை பண்றோம். அதாவது கங்கை சமாராதனைய சொல்லல, போயிட்டு வந்த உடனே பண்ற சமாராதனைங்கிறது இருக்கவே இருக்கு. நித்தியப்படியே அந்த கங்கையை என்ன பண்றோம், அதுக்கு புஷ்பத்தை போட்டு கங்கைக்கு பூஜையை பண்றோம். கங்கா கங்கையின்னு ஸ்நானம் பண்ணும் போது கங்கையை ஸ்மரிச்சுட்டு ஸ்நானம் பண்றோம். சோ இந்த கங்கைக்கு அந்த சொம்புக்கு நம்ம என்ன பண்றோம், கங்கை ஜலத்தை வச்சுட்டு இருக்கிற கங்கையிலிருந்து எடுத்துன்னு வந்த இல்ல காசியிலிருந்து எடுத்துன்னு வந்திருக்கிற ஜலத்தை வச்சுட்டு இருக்கிற சொம்புன்னு சொல்றது இல்ல, அதை என்ன சொல்றோம், கங்கை அப்படின்னே சொல்றோம். சோ அந்த கங்கை ஜலம் இருக்கிற சொம்புக்கு கங்கை அப்படின்னே பேரு. சோ கங்கைங்கிறது தான் எங்க இருந்தாலும் அந்த இடத்துல அது கங்கையாவே தான் இருக்கு. அது கங்கையிலேருந்து கொண்டு வந்த ஜலம் இல்ல. பாக்கி ஜலங்கள்லாம் அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு வந்தோம்னா அது சாதாரண ஜலமா போயிடும். அந்த ஜலம் அதே மாதிரி ஜலமா இருக்காது. ஆனா கங்கா ஜலம் மட்டும் எந்த இடத்துல இருந்து கொண்டு வந்தாலும் அது கங்கா ஜலமா தான் இருக்கும். அது நம்மளுக்கு புண்ணியத்தை பாவனத்தை கொடுக்கறது. அதனாலதான் அது எப்பவும் புரோக்ஷனம் பண்றது, ஸ்நானம் பண்றது, எல்லாத்துக்கும் உபயோகப்படுத்துறோம் இல்லையா. அதான் நதீனாம்து யதா கங்கா, முனீனாம் கஷ்யபோ யதா, முனிவர்களுக்குள்ள கஷ்யப பிரஜாபதி அவர் எப்படி முனிவர்களுக்குள்ள சிறந்த ரிஷியா இருக்காரோ. ஏன்னா அதாவது அந்த அவரு கோத்திரம் தெரியலன்னா கஷ்யப கோத்திரம் அப்படின்னு சொல்லிக்கோன்னு அந்த அளவுக்கு கஷ்யபர் எல்லா விதமான இந்த இதெல்லாம் இருக்கு பாருங்க, பிளான்ட், அனிமல்ஸ், இது எல்லாமே அவருடைய இதுல இருந்து அவருடைய 13 பத்னிகள் அவள்கிட்ட இருந்து வந்ததுதான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அவ்வளவு ஜீவராசிகளும். அதனால கஷ்யப பிரஜாபதிங்கிறவர் ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கார். உச்சைஸ்ரவா யதா அஸ்வானாம், விபூதி யோகங்கள்ல சொன்ன விஷயத்த அஸ்வங்களுக்குள்ள எப்படி உச்சைஸ்ரவசோ, தேவானாம் ஈஸ்வரோ யதா, பகவான் எப்படி பரமேஸ்வரன், தேவர்களுக்குள்ள எப்படி சேர்ந்த உத்கிருஷ்டமான தேவதா மகேஸ்வரன். அதனாலதான் அவருக்கு பேரே பரமேஸ்வரன் மகேஸ்வரன் அப்படின்னு இல்லையா. தேவி நாம்தி யதா கௌரி, தேவிகளுக்குள்ள கௌரி அம்பாள்,
தத்வத் சிரேஷ்ட விதம் பவேத். அந்த மாதிரி ஜபமாலைகளுக்குள்ள மிகச் சிறந்தது, மிக சிரேஷ்டமா இருக்கக்கூடியது இந்த ருத்ராட்சம். அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கணும்னாரு. நாதம் பரதரம் ஸ்தோத்திரம், நாதம் பரதரம் விரதம். நாதம் பரதரம் ஸ்தோத்திரம், இதை காட்டிலும் வசதியான ஸ்தோத்திரம் இல்லை. அதாவது ருத்ராட்சத்தை வச்சுட்டு பண்றதை காட்டிலும் வசதியான ஒரு இது பிரசம்சை கிடையாது. நாதம் பரதரம் விரதம். அதே மாதிரி ருத்ராட்சத்தை போட்டு பண்ற விரதத்தை காட்டிலும் வேற விரதம் இல்லை. பாக்கி விரதங்கள்லாம் இதுக்கு கீழ்பட்டதுதான். ருத்ராட்சத்தை ரெகுலரா போட்டுட்டு இருக்கிறதுங்கிறதே விரதம். அந்த விரதம் அதை போன சாப்டர்னு சொன்னார் பாருங்க. அந்த விரதத்தை காட்டிலும் இன்னொரு சிறந்த விரதம்னு ஒண்ணு சொல்ல முடியாது. அக்ஷயேஷு தானேஷு ருத்ராட்சஸ்து விசிஷ்யதே. அக்ஷயேஷு தானேஷு, தானங்கள்லயும் ருத்ராட்ச தானம் ரொம்ப விசேஷம். ருத்ராட்சத்தை போட்டு பண்ற தானமும் விசேஷம். அக்ஷயம் சிராத்தாதிகள் அக்ஷயம்னு சொல்றோம் இல்லையா, அந்த அக்ஷய திருப்தி பண்ற இடங்கள்லயும் ருத்ராட்சத்துக்கு ரொம்ப விசேஷம் சொல்லியிருக்கு. என்ன சொன்னார், சிராத்தத்துல ருத்ராட்சம் இல்லாம பண்ணினா அப்படின்னு சொன்னார் பாருங்க போன சாப்டர்ல. சிவபக்தாய சாந்தாய தத்யாத் ருத்ராட்சம் உத்தமம். நல்ல வசதியான நல்ல ருத்ராட்சத்தை சிவபக்தாய சாந்தாய, நல்ல ஒரு சாந்தமா இருக்கக்கூடிய சிவபக்தனுக்கு கொடுக்கணும்னார். தஸ்ய புண்ணிய பலசியாந்தம் நச்சாகம் பக்து உற்சகே. அவருக்கு புண்ணிய பலம் எவ்வளவு அந்தம் அப்படின்னா அந்த புண்ணிய பலத்தினுடைய அளவு, அதனுடைய முடிவு, அவனுக்கு எவ்வளவு புண்ணியம் அப்படின்ற அளவை நான் சொல்றதுக்கு I will not venture into சகேனா I will not venture into say the புண்ணியம் of him அப்படின்னு தானம் பண்றவனுக்கு. திருத்த ருத்ராட்ச கண்டாய யஸ்வர்ணம் சம்பிரயச்சதி திருசப்த குலமுத்ருத்திய ருத்ரலோகம் சகஜகச்சதி. அதாவது திருத்த ருத்ராட்ச கண்டாய, கழுத்துல ருத்ராட்சம் போட்டு இருக்கிறவனுக்கு யஸ்வர்ணம் சம்பிரயச்சதி, யார் அன்னத்தை கொடுக்குறானோ, அதாவது அன்னதானம் பண்ணும் போதோ இல்ல அன்னத்தை அதாவது சமாராதனை பண்ணும் போது ருத்ராட்சம் போட்டு இருக்கிறவனுக்கு சமாராதனை பண்ணி வச்சா திருசப்த குலமுத்ருத்திய 21 குலம், அவனுடைய 21 தலைமுறைகளை கடைந்தேற்றி அவனும் ருத்ரலோகம் கச்சதி, ருத்ரலோகத்துக்கு போறான். எஸ்ய பாலே விபூதிர்ன நாங்கே ருத்ராட்ச தாரணம் ந சம்போர் பவனே பூஜா சவிப்ரஸ்வபச்சாதமஹா சொன்னார். எஸ்ய பாலே, பாலேன்னு நெற்றி, யாருடைய நெற்றியில விபூதி இல்லையோ, ந விபூதிகி பஸ்மா, யாருடைய நெத்தியில அந்த விபூதிங்கிற பஸ்மா இல்லையோ, ந அங்கே ருத்ராட்ச தாரணம், உடம்புல ருத்ராட்சத்தை தரிசிட்டு இருக்கு இல்லையோ, ந சம்போர் பவனே பூஜா, வீட்டுல சிவ பூஜை நடக்கிறது இல்லையோ, ச விப்ரஹா ஸ்வபச்சாதமஹா, அவன் அந்த விப்ரன் ஸ்வபச்சாதமஹா, ஸ்வபச்சன்னு சொன்னோம்னாக்க ரொம்ப கீழானவன், அப்படிப்பட்டவன் ரொம்ப கீழா இருக்கக்கூடியவன். அதாவது எல்லா விதத்திலையும் கொஞ்சம் என்ன பண்றான், அவன் தன்னுடைய விரத வாராதிகளை விட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு இது, அந்த அவனை போல இருக்க, அவனுக்கும் கீழே போயிடுறான். அதாவது அவன் எந்த லெவல்ல இருக்கான்னு சொல்ல முடியாது அப்படின்னா. காதன் மாம்சம் பிபன் மத்தியம் சங்கச்சன் நந்திஜானவி பாதகேபியோ விமுச்சியத ருத்ராட்சிய சிரசிஸ்தே. சாதாரணமா சொல்றதுதான், ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்றீங்க. காதன் மாம்சம், மாம்சத்தை சாப்பிடக்கூடாது அப்படின்னா, மாம்சம் சாப்பிடுறதுன்றது சித்தம். அதாவது விசேஷமா பிராமணர்களுக்கு ஸ்பிரிச்சுவலா யார் இருக்கணும்னு விரும்புறாளோ அந்த ஸ்பிரிச்சுவலா இருக்கிறவாளுக்கு மாம்சம்ங்கிறது நிஷித்தமா இருக்கு. அப்படிப்பட்ட ஸ்பிரிச்சுவல் லைன்ல இருக்கிறவனும் காதன் மாம்சம் பிபன் மத்தியம், அவன் மத்தியபானம் பண்ணினாலும் சங்கச்சன் அந்தியஜானபி சேரக்கூடாதவாளை சேர்ந்தாலும் பாதகேபியோ, அப்படிப்பட்ட பாதகேபியோ ருத்ராட்சிய சிரசிஸ்தே, அவனுடைய சிரசில ருத்ராட்சம் இருந்தா, சுகியில ருத்ராட்ச தாரணம் பண்ணிட்டு இருந்தா அந்த பாவங்கள் அவனை பாதிக்காது. இது சாதாரணமா ருத்ராட்சத்தினுடைய மகிமையை சொல்ற ஒரு ஸ்லோகம். சர்வயஜ்ஞ தபோதான வேதாபியாசைச்ச யத்பலம் தற்பலம் லபதே சத்யா ருத்ராட்சஸ்ய தாரணாத். ருத்ராட்சம் தரிக்கிறதுனால என்ன புண்ணியம் கிடைக்கிறதுனா, சர்வ யஜ்ஞ, எல்லா யாகங்களும் பண்ணினா, சப்த சோம சம்சைகள்னு சொல்ல பாருங்க, அவ்வளவு யாகங்களையும் பண்ணினா என்ன புண்ணியம் கிடைக்குமோ, தபோ தான எல்லா விதமான தபசு சாந்திராயணாதிகள், அதாவது என்ன அனசனாத் பரம் தபஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. விசேஷமா இந்த தபசு அனசனம் சாப்பிடாம இருக்கிறதுங்கிறது சின்ன சாந்திராயணியர்கள். அந்த மாதிரி என்னென்ன விதமான தபசுகள் உண்டோ அவ்வளவு தபசையும் பண்ணி தானம், என்னென்ன தானங்கள் பண்ண முடியுமோ கோதானம், அந்த மாதிரி விசேஷமான துலா புருஷ தானம் இல்ல இல்லையா, அவ்வளவு தானம் பண்றதுனாலும் வேதாத்தியாசிச்ச, 4 வேதத்தை அத்தியனம் பண்றதுனால என்ன புண்ணியம் கிடைக்குமோ, எத்பலம் தற்பலம் லபதே சத்யா, சத்யா உடனே தற்பலம் லபதே, அவனுக்கு அந்த யாரு
ருத்ராட்சசி தாரணா, ருத்ராட்சத்தை ஒருத்தன் தரிசிட்டு இருக்கானோ அவனுக்கு அவ்வளவு புண்ணிய காரியம் பண்ற பலனும் உடனே புண்ணிய காரியம் பண்ணாமலேயே அவ்வளவு புண்ணிய காரியம் பண்ற பலனும் கிடைக்கும். ருத்ராட்சத்தை தரிக்காம எந்த ஒரு புண்ணிய காரியம் பண்ணினாலும் அந்த புண்ணியத்தினுடைய பலன் கிடைக்க போறதில்லை அப்படின்னா. வேதை சதுர்பிர் யத் புண்ணியம் புராண பட்டனேனச்ச யத்தீர்த்த சேவனேனைவ சர்வ வித்யாதிபிஸ்ததா தத் புண்ணியம் லபதே சத்யா ருத்ராட்சஸ்ய தாரணா. அதான் சொல்றாரு. சதுர்பிகி வேதைகி, 4 வேதத்தை வேதாத்தியனம் பண்றதுனாலேயே புண்ணியம். சதுர்பிகி வேதைகி புண்ணியம். ஏன்னா வேதாத்தியனம் பண்ணலைன்னா மகாபாவம்னு சொல்லியிருக்கு. குறைஞ்சபட்சம் காயத்ரி மாத்திர சாரோபி, காயத்ரியை மட்டுமாவது, அதனாலதான் பிரம்மோபதேசமாவது பண்ணிடணும். பிரம்மயத்துல பிரம்மோபதேசமான காயத்ரியாவது சொல்லிட்டு இருக்கணும்னு சொல்றாரு பாருங்க. அதனால குறைஞ்சபட்சம் விடாம இருக்கணும். அந்த வேதத்தை விட்டான்னா அவருடைய பிராமணியமே போயிடுறது இல்லையா? சோ வேதாபியாசைச்சு புண்ணியம், சதுர்பிகி வேதைச்சு புண்ணியம் புராண படையில புராணத்தை படிக்கிறதுனாலையும் தீர்த்த சேவனை நெய்வ தீர்த்தங்கள் தீர்த்த யாத்திராதிகள் செய்யறதுனாலையும் என்ன புண்ணியம் கிடைக்கிறதோ சர்வ வித்யாதிபிகி எல்லா வித்தியைகளையும். ஏன்னா முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காருனாக்க சதுர்தச வித்யாஸ்தானம்னு சொன்னார் பாருங்க. அங்கானி வேதா சத்வாரோ மீமாம்சா நியாய விஸ்தரா புராணம் தர்மசாஸ்திரம் வித்யாஹியதா சதுர்தசன்னு 14 வித்யாஸ்தானங்கள் அப்படின்னு இந்த 4த்தையும் வித்யாஸ்தானங்களாக தீக்கு ஆசிரியங்களாக சொல்லியிருக்கு. தீக்கு ஆசிரியன்னா இந்த 14 வித்தியைகள் தானா, இது மட்டும்தானா என்னன்னா, இந்த 14 வித்யாஸ்தானத்தினுடைய விசேஷம் 14 தர்மத்தை பேசுறது அப்படின்ட்டாங்க. நம்மளுக்கு ஸ்பஷ்டமா தெரியும் வேதங்கள் தர்மத்தை பேசுறது, வேதாங்கங்கள் வேதத்தினுடைய அர்த்தத்தை எடுத்து சொல்றதன் மூலமா தர்மத்தை சொல்றதுன்னு. அதே மாதிரி இந்த இதெல்லாம் இருக்கு பாருங்க, நியாயம் மீமாம்சா இந்த விஷயங்கள்லாம் கூட வேதத்தை காப்பாத்தி கொடுக்கறது, வேதார்த்தத்தை தெளிவுபடுத்தி கொடுக்கறதுனால புராணம் தர்மசாஸ்திரங்கள்லாம் கூட என்ன பண்றது, தர்மத்தை தான் எடுத்து சொல்றது. தர்மத்தை எடுத்து சொல்றது உண்டே நோக்கமா இருக்கு. அர்த்த சாஸ்திரத்துல இந்த விசேஷத்தை விசேஷமா எடுத்து சொல்றாரு. அர்த்த சாஸ்திரம் கூட ராஜா தர்மமான முறையில நாட்டை பரிபாலனம் பண்ணணும். அதனால அர்த்த சாஸ்திரமும் அந்த தார்மீகமான பரிபாலனம் எப்படிங்கிறத எடுத்து காமிக்கிறதுக்காக வந்தது அப்படிங்கிறார். சோ அந்த தர்மம், அதனாலதான் ராஜாக்களுக்கு சுவாதந்திரியம் இல்ல, தர்மசாஸ்திரத்தையும் சாஸ்திரங்களை அனுசரிச்சு பரிபாலனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. சோ அந்த தர்மத்தை தெரிஞ்சுக்கிறதுனால, தர்மத்தை தெரிஞ்சிருந்தால்தான் தர்மத்தை அனுஷ்டானம் பண்ண முடியும் இல்லையா? சோ தர்மத்தை தெரிஞ்சுக்கிறதும் ஒரு புண்ணியம். அதனால சர்வ வித்யாதிபிகி எத் புண்ணியம் தத் புண்ணியம் லபதே சத்யா. உடனே இந்த புண்ணியம் கிடைக்கிறதுக்கு எங்கேயோ சொர்க்கலோகம் வரைக்கும் போகணும்னு அவசியம் இல்லை. ருத்ராட்சசி தாரணா, ருத்ராட்சத்தை தெரிக்கிறதுனால அந்த புண்ணியம் அவனுக்கு சத்தியாக உடனே கிடைக்கும் அப்படின்னார். பிரயாண காலே ருத்ராட்சம் அந்தயித்வா வியதி ச ருத்ரத்துவம் புனர்ஜென்ம வித்தியதே. பிரயாண காலே, பிரயாணம் போகும்போதோ இல்ல கடைசியில் அந்திம பிரயாணே ருத்ராட்சம் பந்தயித்வா வியதி, ருத்ராட்சத்தை தெரிச்சிருந்து அவனுடைய பிராணம் போகுமானால் அவன் என்ன பண்ணுவான், ருத்ரத்துவம் அவாப்னோதி, அவனுக்கு ருத்ரலோகத்துல ருத்ரம், அதாவது விஷ்ணு பார்ஷதான்னு சொல்ற மாதிரி ருத்ரலோகத்துல அவனுக்கு ருத்ரத்துவம் கிடைக்கும். புனர்ஜென்ம வித்தியதே, அவனுக்கு மறுபடியும் ஜென்மங்கிறது கிடையாது அப்படின்னாரு. ருத்ராட்சம் தாரையே கண்டே பாகூர்வா பிரியத்தை எதி. ருத்ராட்சத்தை தரையில தெரிச்சுட்டோ இல்ல கைகள்ல தோள்பட்டையில தெரிச்சுட்டோ பிரியத்தை எதி குலைக விம்சம் உத்தாரிய ருத்ரலோகே வசேந்தரா. அவன் 21 தலைமுறையை கடை தேற்றுவான், அதோட கூட ருத்ரலோகத்துல இருப்பான். பிராமணோ வாக்கு சாண்டாளா குண சகுணோபிவா தஸ்ம ருத்ராட்சதாரியா ச தேவத்துவம் சிவம் பிரஜேத். பிராமணனோ, அதாவது ருத்ராட்சத்தை தரிக்கிறவன் யாராவனா இருக்கலாம், பிராமணனா இருக்கலாம் இல்ல சண்டாளனா இருக்கலாம், அவன் நல்ல குணம் படைச்சவனா இருக்கலாம் இல்லாதவனா இருக்கலாம், எப்படியா இருந்தாலும் பஸ்ம ருத்ராட்சதாரி, அவன் ஊதியும் ருத்ராட்சமும் தரிப்பானே ஏனால் தேவத்துவம் சிவம் பிரஜேத். அவன் அவனுக்கு ருத்ர ரூபம், ருத்ரங்கிற தேவ ரூபம் அவனுக்கு நிச்சயம் கிடைக்கும். சுச்சிர்வாபி அசுச்சிர்வாபி ததா அபக்ஷ்யஸ்ய பக்ஷகா வேச்சோவாப்யத சாண்டாளா உதோவா சர்வபாதகைஹி ருத்ராட்ச தாரணாதேவ ச ருத்ரோ நாத்திர சம்சயா. அதான் சொன்னார். சுச்சிர்வாபி அசுச்சிர்வாபி, அவன் சுத்தனோ அசுத்தனோ, அபக்ஷஸ்ய பக்ஷகா சாப்பிடக்கூடாது சாப்பிட்டவனா இருந்தாலும் சரி, வேச்சோவாப்யத சாண்டாளா வேச்சனோ சாண்டாளனோ, உதோவா சர்வபாதகைஹி எந்த பாவங்கள் பண்ணியிருந்தாலும்
ருத்ராட்ச தாரணாதேவ ச ருத்ரோ. ருத்ராட்சத்தை தரிசிட்டு இருக்கிறதுனாலயே அவன் ருத்ரனுக்கு சமானமா இருக்கான். அவன்கிட்ட நம்ம அபச்சாரப்பட்டுக்கப்படாதுன்னு. அந்த மாதிரி ருத்ராட்சம் தரிச்சுட்டு இருந்தான்னா அவனை போய் நம்ம கேலி கரெக்டா பண்றது, அவனை பத்தி தப்பா பேசுறது, புறம் பேசுறது இதெல்லாம் கூடாது. அந்த மாதிரி பேசும்போது சிவனையே பேசுறதுக்கு அவனுக்கு மோட்சம் கிடைக்கிறதா சிவலோகம் கிடைக்கிறதாங்கிறது ஒரு பட்சம் இருக்கட்டும். அவன்கிட்ட யார் அபச்சாரப்பட்டுக்கிறாளோ அவளுடைய பாபம் சொல்லி மாளாம போயிடும். ஏன்னா அவன் சிவன் சிவன்னே சொல்லிட்டு இருக்காரு இல்லையா, அப்ப சிவன்கிட்டயே அபச்சாரப்பட்டுக்கிற மாதிரி ஆயிடுமோ இல்லையோ. அதனால யார் எப்படி இருக்காங்கிறது ஜாக்கிரதையா பார்த்து நடந்துக்கணும்னு அர்த்தம். அவளுக்கு சிவலோகம் கிடைக்கிறது. சதகோட்டிர் கலே பத்தஹா மூர்த்தி கோட்டி சகசிரகம் அயுத்தம் சோப வீதேது லட்சகோட்டிர் புஜே ஸ்திதே மணிபந்தேது ருத்ராட்சோ மோட்ச சாதக பரஹா. அதே மாதிரி சதகோட்டிர் கலே பத்தஹா கழுத்துல கட்டிட்டு இருந்தா அது 100 கோடி சமானம். மூர்த்தி கோட்டி சகசிரகம் 1000 கோடி தலையில. அயுத்தம் ச உபவீதேது உபவீதமா போட்டு இருந்தா 10,000 கோடிக்கு சமானம். மோட்ச சாதனக பரஹா இது மோட்சத்துக்கு, அதாவது நம்ம போட்டுக்கிற ருத்ராட்சம் அந்த அளவுக்கு நம்மளுக்கு புண்ணிய பல மடங்கு தரக்கூடியது. ருத்ராட்ச தாரகோ பூத்வா எத்திஞ்சித் கர்ம வைதிகம் குர்வன் விப்ர சதா பக்தியா மகதாப்னோதி தத்பலம். ருத்ராட்ச தாரகோ பூத்வா ருத்ராட்சத்தை தரிச்சுண்டு எத்கிஞ்ச கர்ம எந்த கர்மாவனா வைதிக கர்மா, சந்தியாவந்தனத்துல இருந்து ஆரம்பிச்சு எந்த வைதிக கர்மாவாவனா இருக்கட்டும், எத்கிஞ்ச கர்ம வைதிகம் குர்வன் விப்ரஹா. என்ன நான் பிராமணன், நான் மடியா இருந்தா போறோம், நான் இப்படி இருந்தா போறோம், நான் இதெல்லாம் தீட்சை எல்லாம் வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ருத்ராட்சம் வேண்டாம் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தான்னா அவன் பிரமையில இருக்கான்னு அர்த்தம். அதனாலதான் விப்ரஹா அப்படின்னு போட்டார். குருவன் விப்ரஹா சதா பக்தியா, அதுவும் பக்தியோட ருத்ராட்சதாரணத்தோட ருத்ராட்சதாரணம் இருந்தா இந்த பக்தி வேணும்னு நினைச்சு இந்த பக்தியோட இருக்கிறவன் மகதாப்னோதி தற்பலம். அந்த கர்மாவுடைய பலன் இருக்கே அந்த பலத்தை மகத்து அதை போல பல மடங்கு பலன் ஆகணும். அந்த பலன் நிச்சயமா கிடைக்கும். அதாவது இப்ப முக்கியமா இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாருனாக்க, நம்ம கர்மா பலனை பத்தி சொல்லும் பொழுது அந்த கர்ம பலன் பிரபல கர்மா அப்படின்னு நம்ம சொல்றோம். எது முக்கியமான கர்மாவோ எது பலவத்தான கர்மாவோ அந்த பலவத்தான கர்மா உடனே பலன் தரும். பலம் இல்லாத கர்மா அது பின்னாடி போயிடும், கீழே நிற்கும். அது பலன் தராம போகாது, கீழே நிற்கும். எப்ப அதுக்கு பலம் வருதோ அந்த சமயத்துல அது பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். ஆனா ருத்ராட்சத்தை தரிச்சுண்டு பண்ணக்கூடிய வைதிக கர்மாவா இருந்தா அந்த கர்மா பலவத்தான கர்மாவா மாறிடும். நம்ம பண்ற சாதாரண வைதிக கர்மா கூட பலவத்தான வைதிக கர்மாவா போய் நிச்சயமா உடனே சத்தியகா பலன் தரக்கூடிய அளவுக்கு அதுக்கு சக்தி வந்துடும். அதனாலதான் மகதாப்னோதி தற்பலம்னா, அதாவது இந்த மகதாப்னோதிங்கிறதுக்குலாம் என்ன அர்த்தம்னாக்க அதிகமான பலன் தருங்கிறது மட்டும் இல்ல. சாதாரணமாவே இந்த கர்மாவுடைய தீரியில பாத்தீங்கன்னா பிரபல கர்மா தபுஷன் இருக்கான், 108 அஸ்வமேத யாகம் பண்ணினா 100 அஸ்வமேத யாகம் பண்ணி சொர்க்கலோகத்துக்கு போய் இந்திரனா கூட ஆனா அவன் சப்தரிஷிகள்ட்ட என்ன பண்ணா அகஸ்தியரோட சேர்ந்து அபச்சாரப்பட்டுட்டான். அபச்சாரப்பட்டுன்றதுனால அவ கொடுத்த சாபத்தினால என்ன ஆயிடுது, இந்த 100 அஸ்வமேத யாகத்தினுடைய பலனாக எவ்வளவு நாளைக்கு இந்திரனா இருக்கணுமோ அவ்வளவு நாளைக்கு இந்திரபோகத்தை அனுபவிச்சுட்டோ அதுக்கப்புறம் சாப பலன்கிறது இல்ல. ரிஷிகள்ட்ட அபச்சாரப்பட்டு சாபம் கொடுத்தா அந்த சாபம் என்ன ஆயிடுது, உடனே அந்த சாபம் பலிக்க வந்துடுறது. இப்ப பாக்கி கர்மா இப்ப நம்ம சாதாரணமா பண்றோம், பூஜை பண்றோம், யாக யஜ்ஞாதிகள் பண்றோம். யாக யஜ்ஞாதிகள் பண்ணும்போது சரீராவசானே இந்த சரீரம் போனா விட்டுதான் அந்த யாகத்தினுடைய பலனான சொர்க்கம் கிடைக்க போறது. அதுக்கு முன்னாடி இன்னும் போன ஜென்மத்துல இன்னும் பெரிய ஒரு யாகம் பண்ணியிருந்தோம்னா அந்த பலன் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த பலன் மெதுவா கிடைக்கும் இல்லையா. சோ அந்த மாதிரி பிரபலமான கர்மா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். எது பிரபலமான கர்மாவோ அந்த கர்மா உடனே பலன் தரும். ஆனா ருத்ராட்சத்தை போட்டுன்னு பண்ணக்கூடிய வைதிக கர்மாக்கள்லாம் இருக்கு பாருங்க, அத்தனையும் பிரபல கர்மாவா போயிடும். அதனால மகதாப்னோதி தத்பலம், அதனுடைய பலன் மகத்தாவும் இருக்கும், டெஃபினட்டா உடனேவும் கிடைக்கும் அப்படின்னு. ருத்ராட்ச மாலிகாம் கண்டே தாரையே பக்தி வர்ஜிதா பாபகர்மா து யோ நித்யம் சமுக்தா சர்வபந்தனாத். அதான் இன்னொன்னு சொல்றாரு, ருத்ராட்ச மாலிகாம் கண்டே, யாராவது பெரியவா என்ன பண்ணிருப்பா, சில சமயம் ஆத்துல குழந்தைகளுக்கோ யாருக்கோ கழுத்துல ருத்ராட்சத்தை போட்டு விட்டு கைட்டாத அப்படின்னு போட்டு விட்டுருப்பா. சரி போட்டு இந்த குழந்தையும் போட்டுக்குள்ள யாரோ இந்த மாதிரி பெரியவா போட்டா அப்படின்னு போட்டு கொடுத்து. சோ ருத்ராட்ச மாலிகாம் கண்டே தாரையே பக்தி வர்ஜிதா, யாரோ கொடுத்தாலே பெரியவா கொடுத்தாலே இன்னொருத்தர் கொடுத்தாலேன்னு அவன் போட்டு இருக்கான்.
இல்ல எல்லாரும் போட்டு இருக்காளே நம்மளும் போட்டு போன்னு அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், போட்டு இருக்கான். பக்தி வர்ஜிதாக, ரொம்ப எல்லாம் ஒன்னும் ஒரு பக்தியா இது போட்டுக்கணும் இது நல்லது அப்படின்லாம் யோசிச்சு தெரிஞ்சு போட்டுக்கல. ஆனா பாபகர்மா தூ, அவன் சாதாரண பாபகர்மா தான் பண்ணிட்டு இருக்கான். ருத்ராட்சத்தை பக்தியோட தெரிஞ்சு ஸ்ரத்தையெல்லாம் போட்டுக்கல. அப்படிப்பட்டவன் கூட பாபம் பண்ணியிருந்தாலும், பாபம் பண்றவனா இருந்தாலும் கூட சமுக்தகா சர்வ பந்தனா, எல்லா பாசங்கள்ல இருந்தும் எல்லா கட்டுகள்ல இருந்தும் முக்தகா விடுதலை அடைஞ்சிடுறான் அப்படின்னு. ருத்ராட்சார்பித சேதாயோ ருத்ராட்சஸ்து நவைந்திருத்தா அசௌ மாகேஸ்வரோ லோகே நமஸ்ய சது லிங்கவது. அதான் சொல்றாரு. சில சமயங்கள்ல ருத்ராட்சம் நம்மளுக்கு கிடைக்காம இருக்கும், கை கட்டாம இருக்கும். ருத்ராட்சார்பித சேதாத்து, ஆனா மனசுல எனக்கு ருத்ராட்சம் கிடைக்கலையே, நான் ருத்ராட்சம் போட்டுக்கலையே, ருத்ராட்சம் கிடைச்சா தேவலாமேன்னு மனசுல சதா ருத்ராட்சம் போட்டுக்கணும், ருத்ராட்சம் கிடைக்கணுங்கிற எண்ணம் அவன் மனசுல ஏற்பட்டுட்டே இருக்கும். ருத்ராட்சார்பித சேதாக, அர்ப்பித ருத்ராட்சத்தின் மீது அர்ப்பித வைக்கப்பட்ட சேதாக மனதை உடையவன். யஹா ருத்ராட்சஸ்து நவை திருத்தா, ஆனா ருத்ராட்சா ந திருத்தா, அவனாலே ருத்ராட்சம் தரிக்கப்படவில்லை. ஏதோ சில காரணங்களால அவன் ருத்ராட்சம் தரிக்கல. அவனுக்கு ருத்ராட்சம் கிடைக்காம இருக்கலாம், இல்ல ஏதோ அலர்ஜி அந்த மாதிரி ப்ராப்ளமாவும் இருக்கலாம். ருத்ராட்சஸ்து ஆனா ருத்ராட்சத்துல மனசு இருக்கு, உடம்புல ருத்ராட்சம் இல்ல. அசௌ மாகேஸ்வரன், அசௌ மாகேஸ்வரா, அப்படிப்பட்டவன் ருத்ராட்சத்தையே நினைச்சிட்டு இருக்கிறவனும் மாகேஸ்வரன் தான். அவன் என்ன பண்ணுவான், மாகேஸ்வரே லோகே நமஸ்ய சது லிங்கவது, அவனும் லோகே நமஸ்யா, மாகேஸ்வரவது லிங்கவது பகவானுடைய சிவில், பகவானுடைய பிம்பம் மாதிரி நமஸ்யா நமஸ்கரிக்கப்படவன் தகுந்தவன். லோகே மாகேஸ்வரா, லோகத்திலேயே இந்த லோகத்துல அவனும் மாகேஸ்வரன் தான். சதா ருத்ராட்சத்தையே நினைச்சிட்டு இருக்கிறவனும் மாகேஸ்வரன் தான். நமஸ்யா அவித்யோவா சவித்யோவா ருத்ராட்சஸ்ய து தாரணா சிவலோகம் பிரபத்யேத கீகடே கர்தபோ யதா. அவித்யோவா சவித்யோவா, விஷயம் தெரிஞ்சவனா இருக்கலாம், தெரியாதவனா இருக்கலாம், புரிஞ்சின்றவனா இருக்கலாம், படிச்சவனா இருக்கலாம், படிக்காதவனா இருக்கலாம், திருப்திப்பட்டவனா இருக்கலாம். ருத்ராட்சஸ்ய து தாரணா, ருத்ராட்சத்தை தெரிச்சுட்டே இருக்கிறதுனாலேயே சிவலோகம் பிரபத்தியது, சிவலோகத்தை அடைவான். கீக்கட்டே கர்த்தபோ யதா, கீக்கட்டம்னா பீகார்ல ஒரு ஒரு பகுதி, பீகார்ல பழங்காலத்துல அதுக்கு பேரு, பீகாருக்கு இல்ல பீகார்ல ஒரு இடத்துக்கு பேரு கீக்கட்டே கர்த்தபோ யதா. கீக்கட்டத்துல ஒரு கழுதைக்கு எப்படி மோட்சம் கிடைச்சதோ அப்படின்னு பரமேஸ்வரன் சண்முகத்தை சொல்றார். ஸ்கந்த உவாச்ச ருத்ராட்சான் சந்ததே தேவ கர்தப கேன கேதுனா கீக்கட்டே கேனவா தத்தா தூகி பரமேஸ்வரன் கேட்கிறார். ருத்ராட்சா கர்தபா கேன ஹேதுனா சந்ததே தேவ, ஹே பரமேஸ்வரனே, என்ன காரணத்தினால அந்த கர்தபம் ருத்ராட்சங்களை போத்துது, தரிச்சது, அந்த ருத்ராட்சத்தினுடைய சம்பந்தம் அதுக்கு ஏன் ஏற்பட்டது? கீக்கட்டே கேனவா தத்தா, இது யார் தான் அதுக்கு கேன, யாராலே கீக்கட்டங்கிற தேசத்துல தத்தா தூகி பரமேஸ்வர பகவான் வாச், ஸ்ரீ பகவான் வாச்ச, பகவான் சொல்றார். சுனுபுத்திர புராவர்த்தம், புராவர்த்தம்னா பழைய கதை, பழைய கதையை சொல்றேன். சுனுபுத்திர பழைய கதைகள். கர்தபோ வித்ய பர்வதே, வித்ய பர்வத கர்தபம் ஒண்ணு இருந்தது. தத்தே ருத்ராட்ச பாரந்து பாகிதம் பதிக்கேனது, பதிக்கேன ஒரு டிராவல், அவன் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு சாமான் எடுத்துட்டு போய் விற்கிறவன். அவன் என்ன பண்ணான், ருத்ராட்சத்தை எடுத்துட்டு போய் இன்னொரு ஊருக்கு விற்கிறான், அதான் இன்னொரு ஊருக்கு கொண்டு போறான். அவன் ருத்ராட்ச பாரம் தத்தே, ருத்ராட்சத்துக்கு வெயிட் இருக்கு பாருங்க, அந்த வெயிட்ட கர்தபத்தின் மேல ஏத்தினான். வாகிதா, he made him carry, he made the donkey carry. வாகிதா தூக்கின் போகும்படி செய்தான். பதிக்கேன ஒரு வழிபோக்கனாலே, ஒரு டிராவல். ஸ்ராந்தகா, அது அந்த வெயிட் தாங்காம ஸ்ராந்தகா, ரொம்ப களைப்புற்று போச்சு. அசமர்த்தகா, அதுக்கு சாமர்த்தியம் இல்லை, அதாவது அதை தூக்கிண்டு நடக்கக்கூடிய சாமர்த்தியம் அதுக்கு இல்லை. தத்பாரம் ஓடும், தத்பாரம் ஓடும் அசமர்த்தகா, தத்பாரம் அந்த ருத்ராட்ச பாரம் அந்த முதுகுல ஏற்றிருக்கா இல்லையா, அதை ஓடும் தாங்குவதற்கு அசமர்த்தகா, சக்தி உடையதாக சாமர்த்தியம் உடையதாக இல்லை. அதனால என்ன ஆயிடுத்து, பதித்தவான் பூமி, பூமியில பதித்தவான் கீழே உண்டு, தாங்க முடியாம கீழே உண்டு. பிராணை தெக்தகா, பிராணனாலே பிராண வியோகம் ஏற்பட்டு போச்சு, வீட்டு தாங்காம நடந்து கஷ்டப்பட்டு பிராண வியோகம் ஏற்பட்டு போச்சு. பிரணயத்திரஸ்து சூலபாணிர் மகேஸ்வரா, அது என்ன பண்ணிடுது,
மத்பிரசாதாத் மகாசேன மதந்திகம் உபாகதா. என்னுடைய அனுகிரகத்தினால அது எங்கிட்ட வந்தது. அது இப்ப என்ன எடுத்து பிரணேத்திரஹா சூலபாணிகி மகேஸ்வரஹா. அது முதல் ரூபியா. யாவத் பக்தரஸ்ய சங்கியானம் ருத்ராட்சாணாம் சுதுர்லபம் தாவத் யுக சகசிராணி சிவலோகே மகீயதே. யாவத் பக்தரஸ்ய சங்கியானம், அந்த எவ்வளவு ருத்ராட்சத்தை தாங்கிட்டு இருக்கோ, அந்த ருத்ராட்சத்துல எவ்வளவு முகம் இருக்கோ, தாவத் யுக சகசிராணி, அவ்வளவு சதுர்யுகங்கள், அவ்வளவு சகசிர யுகங்கள், அவ்வளவு முகத்தினுடைய சகசிரம், அவ்வளவு முகம் இன்ட்டு 1000 இன்ட்டு யுகங்கள் சிவலோகே மகியதே. சிவலோகத்துல அது சந்தோஷமா இருக்கும். ஸ்வசிஷ்யேபியஸ்து வக்தவியம் ந அசிஷ்யேபிய கதாச்சன. அதாவது இந்த கர்த்தவத்துக்கு ருத்ராட்சத்தை பற்றினுடைய பெருமை தெரியாது, ருத்ராட்சத்தை தூக்கிட்டு போறோம்னு தெரியாது, அந்த ருத்ராட்சத்தை தூக்கிட்டு போனா எவ்வளவு புண்ணியம் அப்படின்லாம் எதுவும் தெரியாது. யாரோ ஒருத்த அந்த ருத்ராட்சத்தை அது முதுகுல ஏத்திட்டு போறான், வெயிட்டு தாங்காம களைச்சு போய் தாங்க முடியாம கீழ் விழுந்து போயிடுது. ஆனா அந்த ருத்ராட்சத்தை தூக்கிட்டு அந்த ருத்ராட்சத்தோட போன காரணத்தினாலேயே அது சூலபாணிக்கு திரேந்திரஹா மகேஸ்வரா இந்த மாதிரி. அதாவது இந்த சாரூபியம்னு சொல்றோம் பாருங்க, அந்த சாரூபிய முக்தி அதுக்கு கிடைச்சது. சாரூபிய முக்தி கிடைச்சதோடு இல்லாம எவ்வளவு நாளைக்கு அந்த சாரூபியம் இருக்கும், அது எவ்வளவு ருத்ராட்சத்தை தூக்கின்னு போச்சோ அந்த ருத்ராட்சத்துல எவ்வளவு முகங்கள், அதுல பஞ்சமுகம் இருக்கும், இந்த சதுர்முகம் இருக்கும், எவ்வளவு முகங்கள் இருக்கும் இல்லையா, அதுல எவ்வளவு முகங்கள் இருக்கோ அவ்வளவு யுக சகசிரங்கள் அது சிவலோகத்துல சந்தோஷமா இருக்கும் அப்படின்னார். அதான் சொல்ற ஸ்வசிஷ்யேபியஸ்து வக்தவியம் ந அசிஷ்யேபிய கதாச்சன. இந்த ருத்ராட்சத்தினுடைய பெருமையெல்லாம் யாருக்கு சொல்லலாம்னா ஸ்வசிஷ்யேபியா, சிஷ்யனுக்கு தான், பக்தியோட இருக்கிற சத்தையோட இருக்கிற சிஷ்யனுக்கு. அசிஷ்யபியா, சிஷ்யனா இல்லாதவனுக்கு, ஸ்ரத்தா பக்தி இல்லாதவனுக்கு, கேட்டுக்கணும்னு விருப்பம் இல்லாதவனுக்கு வலுக்கட்டாயமா கூட்டி இழுத்து வச்சு சொல்றது இல்லை. அபக்தேபியோபி மூர்க்கேபியா கதாச்சின் ந பிரகாசியே. அபக்தேபியோபி மூர்க்கேபியா, பக்தி இல்லாதவருக்கும் மூர்க்களுக்கும் ந கதாச்சன ஒரு போதும் சொல்லக்கூடாது. ருத்ராட்சான் தாரையேஸ்து உச்சேத திருப்பி சொல்றாரு. ருத்ராட்சான் தாரையேஸ்து உச்சேத சர்வபாதகை. ருத்ராட்சத்தை தரிக்கிறவன் எல்லா பாதகங்கள்ல இருந்தும் விடுபடுவான். ருத்ராட்ச தாரணம் புண்ணியம் ஏனவா சுதர்சம்பவே. ருத்ராட்சத்தை தரிக்கிறதுனால ஏற்படக்கூடிய புண்ணியம் எதுக்கு சதிர்சமாக இருக்க முடியும், அதுக்கு சதிர்சமா வேற எந்த ஒரு புண்ணியமும் கிடையாது. மகாவிரதம் இதம் ராகு. இந்த ருத்ராட்சத்தை தரிக்கிறதுங்கிறது இருக்கு பாருங்க விரதம், இந்த விரதத்தை சாதாரண விரதம்னு சொல்றதில்லை. எப்பவும் இந்த ருத்ராட்சத்தை தரிக்கிறதுங்கிறத மகாவிரதம், வசதியான மிக உன்னதமான விரதம் மகாவிரதம்னு சொல்லியிருக்கு. இவர் பதஞ்சலி தன்னுடைய அஷ்டாங்க, அதாவது அஷ்டாங்க யோகத்தை பத்தி பேசுறாரு. அஷ்டாங்க யோகத்தை விடாம அது சத்தியா கடைசி வரைக்கும் யார் இது பண்றாளோ அதுக்கு சார்வபௌமா மகாவிரதம் அப்படின்ட்டு அந்த விஷம் அவ்வளவு விரதங்களுக்குள்ள வசதியான தலைமையான விரதம் அப்படிங்கிறதுல அந்த மாதிரி மகாவிரதம் இதம் ராகு முனைய தத்துவ தரிசனா. உண்மை அறிந்த வாஸ்தவமான தத்துவம் என்ன என்று அறிந்த முனிவர்கள் இதை மகாவிரதம்னு சொல்கிறார்கள். சகசிரம் தாரையே ருத்ராட்சாணாம் தம் நமந்தி சுரா சர்வே யதா ருத்ரஸ்தேவச. சகசிர ருத்ராட்சதாரி, 1000 ருத்ராட்சத்தை தரிச்சிருக்கிறவன். அந்த மாதிரி 1000 ருத்ராட்சத்தை தரிச்சிருக்கிறவன் யாரோ அவனை தேவர்கள் கூட சாட்சாத் பரமேஸ்வரன் நினைச்சு நமஸ்காரம் பண்றாங்க. பரமேஸ்வரனாகவே பார்த்து நமஸ்காரம் பண்றாங்க. அவனை பரமேஸ்வரனாகவே எண்ணுகிறார்கள். அபாவேது சகசிரஸ்ய பாஹுவ ஷோடச. 1000 ருத்ராட்சம் கிட்ட கிடைக்கல, 1000 தரிசிக்க முடியலன்னா என்ன பண்றது? பாஹுவோ ஷோடச. 2 கையில் தோள்பட்டையில 16 ஏகம் சிகாயாம், கையில தலையில 1, கரையோகோ துவாதசி துவாச, கையில வடிவம் சுத்தமா இருக்கும் 12 வாந்திரிம்சம் கண்ட தேசேது, கழுத்துல 32, சத்வாரிம்சச்ச மஸ்தகே, தலையை சுத்தி 40, ஏகைகம் கர்ணயோகம் ஏகைகம், காதுல 1, ஷட்ஷட் பட்சசி கர்ணயோகோ ஷட்ஷட் பட்சசி, அதாவது மார்புல கர்ணயோகோ ஷட்ஷட் 2 காதுகள்லயும் 6, பட்சசி அஷ்டோத்தரம், மார்புல 108. இந்த ஏகைகம்ங்கிறது ஒவ்வொரு காதலியும்ங்கிற மாதிரி எடுத்துக்கணும். கர்ணயோகம்னே வந்திருக்கு. ஏகைகம் கர்ணயோகம் ஒவ்வொரு காதலியும் 6.
யோ தாரயதி ருத்ராட்சான், யார் இந்த மாதிரி ருத்ராட்சங்களை தரிக்கிறானோ ருத்ரவத் சது பூஜிதே, அவன் ருத்ரன் மாதிரி நமஸ்கரிக்கப்பட தகுந்தவன். முக்தா பிரபாள ஸ்படிக ரௌப்ய வைடூரிய காஞ்சலைகி சமேதான் தாரயேத்யஸ்து ருத்ராட்சான் சசிவோ பவே. ருத்ராட்ச மாலையில இதையும் சேர்த்து கொடுக்கலாம். இது முக்தா முத்து, பிரவாளம் பவழம், ஸ்படிகம், ரௌபியன வெள்ளி, வைடூரிய காஞ்சனம் தங்க குண்டு, இதெல்லாத்தையும் சேர்த்து, அதாவது 2 குண்டு இது 2 குண்டு அதுன்னு மாத்தி மாத்தி போட்டு அதுல ருத்ராட்சத்தையும் சேர்த்து யார் போட்டுக்கிறாளோ அவன் சமேதான் இவைகளோடு இணைந்த ருத்ராட்சான் தாரியேத்யஸ்து சிவோ பவேத், அவன் சிவனுக்கு சமானம். கேவலானபி ருத்ராட்சான் எத் யாலசியா விபர்த்தியா, இதெல்லாம் யாரா போய் போக்குறது, யார் இதெல்லாம் இவ்வளவு சம்பாதிக்கிறது, யார் போக்குறது அப்படின்னு ஆலசியா கேவலான் ருத்ராட்சான் யஹாஸ் ஆரியே, வெறும் ருத்ராட்சத்தை மட்டுமே எவன் தரிக்கிறானோ தம்னஸ் பிரசந்தி பாபானி தமாம் சீவ விபாவசும், அவனை பாவங்கள் தொடுவதில்லை. இருட்டு எப்படி சூரியனை தொடாதோ, இருட்டு எப்படி அக்னியை தொடாதோ, அந்த மாதிரி அவனை பாவங்கள் தொடுவதில்லை. ருத்ராட்ச மாலையா மந்திரா ஜப்தோ அனந்த பலப்பிரதா, ருத்ராட்ச மாலையினால கவுண்ட் பண்ணி எண்ணி எந்த ஜபம் பண்ணப்படுறதோ அது அனந்த பலப்பிரதா, அளவற்ற பலனை கொடுக்கும். எஸ்யாங்கிய ராஸ்திரி ருத்ராட்ச ஏகோபி பகு புண்ணியதா தஸ்ய ஜென்ம நிரந்தம் சார் விபுண்ட ரகிதம் கீதா. எவனுடைய உடம்புல ஒரு ருத்ராட்சம் கூட இல்லையோ, புண்ணியத்தை தரக்கூடிய ருத்ராட்சம் ஒண்ணு கூட இல்லையோ, தஸ்ய ஜென்ம நிரர்த்தம், அவருடைய ஜென்மாவும் கீழ் விபுண்ட ரகிதம், அதாவது அந்த திரிபுண்ட, அதாவது விபூதி 30 விபூதி இல்லாம அவன் பண்ற காரியம் எப்படி வருத்தமோ அந்த மாதிரி ருத்ராட்சம் இல்லாதது. ருத்ராட்சம் மஸ்தகே தத்துவா சிரஸ்நானம் கரோதியா, ருத்ராட்சத்து தரையில தரிச்சுட்டு யாரு தலைக்கு ஸ்நானம் பண்றானோ கங்கா ஸ்நான பலம் தசிய, அவன் கங்கைக்கு போகாட்டாலும் அவன் பண்ற ஸ்நானம் கங்கா ஸ்நான பலம். கங்கை ஏன்னா சாட்சாத் பகவன் சுருக்கி பகவானோட தலையில கங்கை இருக்கு இல்லையா, கங்கா ஸ்நான பலம் தசிய ஜாயத்தே நாத்து சம்சயா, அவன் பண்ற சாதாரண ஸ்நானம் கூட கங்கா ஸ்நானமா இருக்கும், சந்தேகமே வேண்டாம். ஏகவக்திரம் பஞ்சவக்திரா ஏகாதச முகாः பரே சதுர்தச முகாः கேச்சித்து ருத்ராட்சாக லோக பூஜிதாக. ஒரு முகம் இருக்கிறது, 5 முகம் இருக்கிறது, 11 முகம் இருக்கிறது, 14 முகம் இருக்கிறதுன்னு சில ருத்ராட்சங்கள் லோக பூஜிதாக உலகத்துல எல்லாராலும் கௌரவமாக கருதப்படுகின்றன. பக்தியா சம்பூஜிதே நித்தியம் ருத்ராட்ச சங்கராத்மகா, ருத்ராட்சமும் சாட்சாத்தா பகவான் சங்கரனை போல பூஜிக்கப்பட வேண்டும். தரித்திரம் பாபி புருஷம் ராஜானம் குருதேவி, அவன் வெற்றினா இருந்தாலும் ருத்ராட்சத்துக்கு இந்த மாதிரி சக்தியா நினைக்கிறவன் தன்னை அரசனாவே நினைச்சுப்பான், அவனை ராஜானம் குருதே, அவன் ராஜாவும் ஆயிடுவான், இல்ல அவன் எந்தவித குறையும் இல்லாமல் இருப்பான் அப்படின்னார். அத்தனை கதை விஷயாமி புராணம் மதம் உத்தமம், இந்த இடத்துல புராணம் மதம், புராணங்களுடைய கருத்து என்னங்கிறது நான் அவனுக்கு சொல்றேன் கேளு அப்படின்னார். கோசலேஷு விஜக்தஸ்டி கிரிநாத இது சுத்தகா, முன்னாடி ஒரு காலத்துல கோசல தேசத்துல கிரிநாதன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பிராமணர் இருந்தான். மகாதனீச்ச தர்மாத்மா, மகாதனி பெரிய பணக்காரன், தர்மாத்மா வேத வேதாந்த பாரதா, 4 வேதங்கள் 6 அங்கங்கள் எத்தனையா இருந்தவன். யஜ்ஞகிருத்து தீட்சிதா தஸ்ய தனையா சுந்தராகிருதி, யஜ்ஞகிருத்து தீட்சிதா, அவனுக்கு யாகங்கள்லாம் பண்ணி தீட்சை எடுத்துன்னு ஒரு பிள்ளை இருந்தான் சுந்தராகிருதி. நாம்னா குணநிகி, அந்த பெரிய பேரு குணநிகி. கியாதஸ் தருணா காமசுந்தரா, அவன் என்ன ஆகுனாக்க கியாதா தருணா இளைஞன், சுந்தராகிருதி ரொம்ப காமசுந்தரா ரொம்ப அழகா இருக்கிறவன். குரோஹோ சுதிர்ணஷியாத பத்னி முக்தாவலி மத, ஆனா அவனுடைய போராத காலம் என்னாச்சு பாருங்க. அவன் சுதி, அதாவது துரோகோ சுதிஷ்ணர், சுதீஷ்ணர் ஒரு குரு, சுதிஷணர் அப்படின்ற குரு, அவர்கிட்ட படிக்க போறான். அவருடைய பத்னி முக்தாவளி சங்கதஸ்து தயாசார்த்தம் கஞ்சித் காலம் தத்தோரியா, அந்த பத்னியோட குரு பத்னியோட இவனுக்கு சம்பந்தம் ஏற்பட்டு அவளுக்கும். அதனால என்ன பண்ணான், தத்தோபியா குரு பாத்துருவாரோ சபிச்சிருவாரோன்ற பயம். விஷம் ததௌச்ச குரவே மேபே பశ్చాத்து நிர்பயா, விஷம் ததௌச்ச குரவே, குருவுக்கு என்ன பண்ணான், விஷத்தை கொடுத்து கொண்டுட்டான். குரு பத்னி ஓணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில விஷம் ததவ், அவருக்கு விஷத்தை கொடுத்துட்டான். மேபே அப்படின்னா அவளோட சௌரியமா இருந்தான். எதா மாதா பிதா கர்ம கிஞ்சி ஜானாதி யட்சணே, அவனுடைய அப்பா அம்மாவுக்கு எப்ப இவன் பண்ண இந்த காரியம் தெரிய வந்ததோ
மாதரம் பிதரம் சாப்பி மாரையா மாசம் கொடுத்தாரு. அப்பா அம்மாவுக்கும் அதே விஷயத்த கொடுத்துட்டான். அவளுக்கு தெரிஞ்ச உடனே அவ ஊர்ல எங்கேயா சொல்லிட்டு இவர் இது பண்ணிட போறாளோ பனிஷ் பண்ணிட போறாளோன்ற பயத்துல அவளையும் போட்டு தள்ளிவிட்டான். நானா விலாச போகேஷ்ட ஜாதே திரவியம் ஏயே ததா. சோ இவன் என்ன பண்ணான், இவன் பெரிய பணக்காரன் இல்லையா, அப்பா மகாதனி, அந்த இவளோட சௌக்கியத்துல இவளோட இருக்கிற சௌக்கியத்துல அந்த பணத்தெல்லாம் அந்த திரவியம் ஏயே எல்லா பணமும் செலவழிஞ்சு போச்சு. பிராமணானாம் மிகே சௌரியம் சகாரச்ச ததா கலஹா. இன்னைக்கு வேற வழி இல்லை, என்ன பண்ணணும்னு தெரியல. பிராமணாளுடைய வீட்டுக்குள்ள போயிட்டு கலஹா போக்கிரிய போனா சௌரியா பிராமணாளுடைய வீட்டுல திருட ஆரம்பிச்சான். சுடாபான மதோன்மத்தா ததா ஜாதி பகிஷ்கிருத்தா. அதோட சுடாபானம் இதெல்லாம் போறாதுன்னு அந்த பழக்கமும் ஏற்பட்டு சுடாபானமும். அதனால இவருடைய ஊர்க்கார உறவுக்கார எல்லாரும் என்ன பண்ணா, ஊரை விட்டு வெளியில துரத்திட்டா. ராமான் நிஷ்காசிதா, ஊரை விட்டு துரத்தப்பட்டவராய் சர்வைகி ததா சோபூத் வனேச்சரகா. வேற வழி இல்லாம காட்டுல வனேச்சரகா, காட்டுல திரிகிறவனாக ஒரு காட்டுவாசியாக ஆயிட்டான். முக்தாவல்யா தயாசார்த்தம் ஜகாம ககனம் மனம். அப்ப கூட முக்தாவளி விடாம அவளோட காட்டுக்குள்ள தீபா ஃபாரஸ்டுக்குள்ள போனான். மார்க்கே சிதோ திரவியலோபா ஜகானச்ச பிராமணான் பகவான். மார்க்கே சித்தா வழியில நின்றுட்டு ஜகாம பிராமணான் பகவான். வழியில என்ன பண்றான், அங்க வர பிராமணர்கள் நிறைய பேர் அவள்கிட்ட இருக்கிற பணத்தை அடிக்கிறதுக்காக அவளை நிறைய பேர் சம்ஹாரம் பண்ண ஆரம்பிச்சான். ஏவம் பகுகதே காலே மமாரச சதாதமஹா. ஏதோ ஒரு காலத்துல என்ன ஆயிடுச்சு, எல்லாருக்கும் காலகதி ஏற்படுற மாதிரி அவனுக்கும் மமார போயிட்டான். நேத்தும் தம் யமதூதாச சமாஜக்னு சகசா. அவர் ஐஷன் போட்டு யமதூத்தாலாம் வந்துட்டா. சிவலோகா சிவகணாக ததைவச்ச பஜாமிழல். சிவகலோகா சிவகணாச்ச ததைவச்ச சமாகத. சிவலோகத்துல இருந்து சிவகணங்களும் அதே நேரத்துல வந்துட்டாங்க. அப்ப தையோகோ இப்ப யாரு அவனை ஐஷன் போறது, எந்த லோகத்துக்கு, அவன் சிவலோகத்துக்கு போறதா நரகத்துக்கு போறதா என்ன? தையோகோ பரஸ்பரம் காதகா பபூவ கிரிஜாசுத. ஏ கிரிஜாசுத சண்முகனே, அவளுக்குள்ள ஒரு பரஸ்பரம் அந்த இடத்துல. யமதூதா ஸ்ததா புரோஜு புண்ணியமசி கிமஸ்திஹி. இவன் என்ன புண்ணியம் பண்ணான்னு அவ கேட்கிறான். ருவந்து சேவகா சம்போகோ யத்யனம் நேத்து மிச்சத. இவன் ஐஷன் போனான்னா ஏதாவது ஒரு புண்ணியம் இருந்தா சொல்லுங்க. சிவதூதா ஸ்ததா புரோஜு. அப்ப சிவதூதர்கள் சொல்றா, ஐயம் எஸ்மின் ஸ்தலே மிருதா. இவன் எந்த ஊர்ல போய் எந்த இடத்துல செத்து போயிருக்கானோ, தசஹஸ்தா ததோ பூமேகே ருத்ராட்சஸ் 10 ஜாஸ்தி. 10 முழம், அதாவது தசஹஸ்தா அப்படின்னு சொன்னா 10 முழத்துக்கு கீழே 15 அடிக்கு கீழே ருத்ராட்சம் இருக்கு. தற்பிரபாவேன ஹேதூதாக நேஷ்யாம சிவசந்நிதி. ருத்ராட்சத்துக்கு மேல, ருத்ராட்சம் பூமியில எடுத்து பள்ளத்துல இவன் அதுக்கு மேல போயிருக்கான். அதனால அந்த ருத்ராட்சத்தினுடைய மகிமையினால இவனை சிவலோகத்துக்கு அழிச்சுன்னு போறோம். தத்தோ விமானம் ஆரோக்கிய திவ்ய ரூபதரோத்விஜா. விமானத்துல ஏறி திவ்ய ரூபதரோத்விஜா கதோ குரநிதிர்பூதை சகித சங்கராலயம். அவன் சங்கரனுடைய இதுக்கு போனா இது ருத்ராட்ச மகாத்மியம் கதிதம் தவ சுப்ரத. ருத்ராட்ச மகாத்மியம் இப்படியாக சொல்லப்பட்டது. ஏவம் ருத்ராட்ச மகிமா சமாசா சுருக்குமா கதித்தோமயா சர்வ பாப க்ஷயகரா மகா புண்ணிய பலப்பிரதா. எல்லா பாவத்தையும் போக்கக்கூடியது, மகா புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது ருத்ராட்சம். இதனுடைய பெருமை சொல்லி முடியாது அப்படின்னு ருத்ராட்சத்தினுடைய பெருமைய இந்த அளவுக்கு விசேஷமா சொல்லியிருக்கார். இதே ருத்ராட்ச மகாத்மியம் ஏனையும் சொல்லப்படுறது என்னங்கிறத அடுத்த கிளாஸ்ல